நீயே பயந்துட்டு தான் உட்காந்துருக்க. இப்போ இருக்கிற எங்களை வர சொன்ன? ஏன்னா நான் பயந்தது நீங்களும் பயந்துருங்க. பயந்துடணுமா? ஆமா. எனக்கு என்ன தேவைன்னா உங்களை ஏன் கூப்பிட்டேன்னா உள்ள ரிசர்ச் பண்ணி பேய் இருக்கா என்னன்னு சொல்லி நேர்ல பாக்கலாம். சவுண்ட் வருது. ஆராய்ச்சிங்கிறான். உன் ஆராய்ச்சி கடைக்கு தான்டா கூப்பிட்டேங்களா? இப்போ நான் எப்படி சொல்ற? ஏய் சவுண்ட் போடா. என்னடா நீ வர சொன்னேன், ரூம்லாம் தரேங்க. ரூம் மாதிரியா இருக்குது. ஒரு மாதிரி திகில் அடிச்ச மாதிரி இருக்கலாம். எங்க உட்கார 1990ல கட்டின பங்களா இது. சரி, இந்த பங்களால அது பங்களா இல்ல, பாடல பங்களா அது. அதுதானே பங்களா. ஏன்டா பயமா இருக்குடா? எங்க ஒரு மாதிரி இருக்கா? உங்களுக்கு இருக்கு. இப்ப டைம் என்ன ஆகுது? டைம் என்னடா ஆகுது? டைம் என்ன ஆகுது? 12:15. இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா, அது நான் இப்ப சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். சனியனை சொல்லி தொலை என்னன்னு சஸ்பென்ஸ் நீங்க பயந்துருவீங்களே, அதுக்காக நான் சொல்லாம இருக்கேன். இன்னும் 1 ஹவருக்கு மேல உங்களால இங்க ஸ்லீப் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா டான்ஸ் பார்ட்டி கிடையாது. தப்பா சொல்லக்கூடாது. இங்க வந்து நான் படுத்திருப்பேன். சரி, இதே இடத்துலதான் நான் படுக்கிற ரூம். சரி, இந்த பக்கத்துல இருக்குல்ல, ஆமா, ஒரு விசித்திரமான சவுண்ட் கேட்கும். என்னன்னு? ஆள் இல்லாதப்ப நான் இதை உண்மையாதான் பேசினேன். அவங்க சீரியஸ்னஸ் புரியல. அவங்களுக்கு நைட்டு தான் தெரியும். அவங்களுக்கு உண்மையாவே அவங்க அழுவாங்க நைட்டு. நீ சொல்லு. ஆள் இல்லாதப்போ வந்துட்டு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. நான் நிறைய இப்ப யாருமே இங்க இல்ல. முன்னாடி வந்து நான் ஒரு ஆள் தான் தூங்கிட்டு இருந்தேன். அதனால நான் இங்க தூங்கிட்டு இருப்பேன். இங்க ஃபுல்லா எம்டியா தான் இருக்கும். சரி, அந்த டைம்ல இந்த இடத்துல இருக்குல்ல, ஒரு கரெக்டா 2 மணிக்கு மேலதான் ஒரு எப்படி சொல்றது, இந்த கொரட்டை விடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். ஒரு ஆள் வந்து கொரட்டை விடுறாங்க. அதை அப்படியே நான் வந்து ஃபீல் பண்றேன். நானும் வந்து கண்ணை திறந்து இப்படி டச் பண்ணி பார்ப்பேன். கண்ணை திறந்து ரொம்ப பயமா இருக்கும். இருந்தாலும் வந்து நான் டச் பண்ணி பார்ப்பேன். பட் ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சவுண்ட் மட்டும் வரும். அது வெறும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மட்டும் தான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா வந்துட்டு 2 வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி நாய் எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டு முன்னாடி வந்துட்டு வரிசையா நின்று ஊழ விடும், அழுவும். ஊழ விடுறதோ எனக்கு தெரியல, பட் வந்து நான் ரொம்ப அழுவும். நாய் மட்டும் கிடையாது, பூனைன்னு சொல்லலாம். பூனையும் ரொம்ப அழுவும். பூனையோட சவுண்ட், நாயோட சவுண்டும் ஒரு விசித்திரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு வீட்டு உள்ளாரையும் வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் நவுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த சைடு போயிட்டு வந்தா பறக்கின ஒரு காத்துல பறந்த ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்ட் கேட்கும். பட் நான் கண்ணை முழிச்சு பார்ப்பேன், எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப பயம் வந்தனால நான் போர்வையை ஃபுல்லா மூடிட்டு நான் அப்படியே படுத்திருப்பேன் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பழகிருச்சு. இவ்வளவு விஷயம் சொல்ற, நீயே பயந்துட்டு தான் உட்காந்துருக்க. இப்போ இருக்கிற எங்களை வர சொன்ன? ஏன்னா நான் பயந்தது நீங்களும் பயந்துருந்தேன். பயந்துடணுமா? ஆமா. இதெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியல. நீ ரூம் வேற ரூம் அப்படியா? அப்ப நீ இன்னைக்கு வந்து தனியா இருக்கிற, நாங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போயிடுறோம். ஓகே, நீதான் பயப்பட மாட்டேங்கடா. 4 பேரோட கும்பலா போறேன். நீதான் பயப்பட மாட்டேன். நீ தனியா இந்த ஒரு ரூம்ல இரு, சரியா? இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் மட்டும் இரு, ஓகேவா? நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நீ இங்கே இருந்தா போதும். உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? நான் பொய் சொல்லல, இது வந்து உண்மையா நடந்தது சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சேன்னா எனக்கு புல்லுதான் இருக்கும். சரி, பேய்ன்னு சொல்றிய, அவர கதை தான் என்ன? எப்படிதான் இங்க பேயா மாறிச்சு? என்ன கதை அது? இந்த கதை எனக்கு தெரியுமான்னு கேட்டா அது வந்துட்டு தெரியாதுண்ணே. ஆனா வந்து இங்க ஒரு பேய் இருக்குன்றது எனக்கு தெரியும். பேயின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு அமானுஷம் ஒண்ணு இருக்குது. நான் இது வரைக்கும் கண்ணில் பார்த்தேன் இல்ல, கண்ணில் பார்க்காதனால நான் பேயின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால பேயின் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. பட் எனக்கு ஒரு அமானுஷம் நடக்குது இங்க. சரி, இந்த ரூம்ல. அப்புறம் மேல இருக்கிற டெரஸ் இருக்குல்ல, அங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சவுண்ட் வருது. சரி, ஒரு ஆள் நடக்கிற சவுண்டா இல்ல வந்து ஒரு ஆள் சுத்தி இல்ல இப்ப அடிச்சா அப்படி இருக்கும், மேல ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி. நான் என்ன கேக்குறேன், இப்ப இங்க வந்து இருக்குல்ல, இங்க நடக்கிறத பத்தி உனக்கு ஏதாவது இது தெரியுமான்றாங்க. இல்ல, ஆனா வந்துட்டு இங்க வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்த வீடு இது. ஒரு பழைய காலத்து பில்டிங். ஆமா, 15 மேக்சிமம் 15 to 17 சொல்லலாம். சரி, அது வரைக்கும் மூடி இருந்த வீடு தான் அது.
நான் இங்க வரப்போ ஒரு கரண்ட் கனெக்ஷனோ இல்ல எதுவுமே கிடையாது. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லைட்டு எல்லாமே போட்டது. அது எல்லா ரூமுக்கும் போடல, நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறது. வந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப அமானுஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆனா இருக்கு, அதுதான் உண்மை. உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு போனுச்சுன்னா உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த சைடு என்ன சவுண்டு வருது, மேல இருந்து உங்களுக்கு எப்படி சவுண்டு வருது, என்ன மாதிரி சவுண்டு. நம்ம என்ன ஒரு ட்ரை பண்ணுவோமா? என்ன ட்ரை? ஓஜா போட்டு பார்ப்போமா? வேலை மயிர் இல்ல, எனக்கு போர்டு இல்ல, ஆனா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசைண்ணே. ஏன்னா எனக்கு ரொம்ப சவுண்ட் இல்ல அப்படி கிடையாது. நான் உங்களை கூப்பிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எதுக்கு? கடை காமிக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. சரி, முக்கியமான காரணம் என்னால தனியா போக பயமா இருக்கு. உங்களை கூப்பிட்டேன் பாக்கணுமா? இல்ல அதை விடுங்க, சொல்றேன் கேளுங்க. உண்மையாவே நான் கூப்பிட்டதுக்கு காரணமே இதுதான். நான் தனியா போனா இல்ல ஏதாவது சிக்கல்ல மாட்டிடணும், இந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கு எனக்கு மைண்ட்ல இருக்கு. அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டதே. இப்ப வந்து நான் சொல்றேன். ஆமா, உண்மையாவே எங்களை கூப்பிட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு நீங்களும் கஷ்டப்படணும்ல, அதான். அண்ணா அவரு நம்ம 4 பேர் வந்துட்டு ஒரு ரோஜா போட்டு போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். இங்க சவுண்ட் வரும்போதெல்லாம் இங்க என்ன சவுண்ட் வருது, எப்படி சொல்ற? ஆமாண்ணா, கடைக்கு விட்டு ரூம்ல நான் வந்துட்டு ஃப்ரீயா ரூம் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்ப ஏன் சொன்னேன்? அதுதான் காரணம். அப்பவே சொன்னேன்ல, ஏரியால கள்ள முட்டையோட வாங்கி தர மாட்டான்டா, தனியா திருட்டு ஓடி வாங்க ரவுண்டுக்குள்ளன்னு சொன்னேன்ல. காட்டிக்காம இருக்கு. ஆனா உங்களையும் இதுல மாட்ட வைக்கிறதா என்னோட பிளான். சவுண்ட் வந்துட்டு இங்கேயும் கேட்கும், ஆனா மேக்சிமம் கேட்கறது மாடியில. அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஓபன் பண்ணது நாங்களும் யூஸ் பண்ண வைக்கிறாரு. ரொம்ப அமானுஷமான இடம். நீங்க பாத்தீங்கன்னா தர கூட இருக்காது, அங்க மண்ணு இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த இடமே. ஒரு சுவிட்ச் பாக்ஸோ ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்கும். அங்க வந்துட்டு எதுவும் கிறுக்கி இருக்கும். இந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட என்னமோன்னு கிறுக்கி இருக்கும். நான் தான் போயிருக்கேன், ஆராய்ச்சி பண்றேன். ஆமா, நான் தான் ஆராய்ச்சி பண்றேன், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வேலை பார்க்கல இங்க. இல்லண்ணா, வேலை பார்த்து. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த பழைய காலத்து படத்துல பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு கண்டுபிடிப்புன்னு போயிட்டே இருப்பானுங்க, வயசான போயிருவானுங்க, கடைசியில எதை கண்டுபிடிக்க போவாங்க அதால செத்து போயிருவாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி இல்ல அதே மாதிரி அந்த படத்துல பிரெஞ்சு தடி வச்சிருப்பாங்க. அம்புலி படம் இங்க பாருங்க, என்ன தெரியுமா உண்மையானது? எனக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்டாவோ எது பண்ணாவோ எனக்கு வந்து அது என்னன்னு சொல்லி பாக்கணும்னு ஒரு ஆர்வம் தோணும். சரி சரி, நீ கிளியர் பண்ணிடலாம் ப்ரோ. என்னன்னு கிளியர் பண்ணிடலாம். உண்மையா விளையாட்டுக்கு பண்ணிட்டு போலாண்ணே. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கீங்க, நீங்க வந்தாதான் கரெக்டா பயமா இருக்கு எனக்கு. உங்களை விட்டு உங்க மூஞ்ச பார்த்தா பேய் தான் பயந்துவோம். அதனால பிரச்சனை இல்ல, வாங்க. இப்படி பேசியதான் இங்க கண்ட்ரோல்ல போட்டு நம்ம பண்றோம், தூக்குறோம், செய்யறோம் இல்ல வேணா, தூக்குறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு என்ன தேவைன்னா, உங்களை ஏன் கூப்பிட்டேன்னா உள்ள ரிசர்ச் பண்ணி பேய் இருக்கா என்னன்னு சொல்லி நேர்ல பாக்கணும். நாளைக்கு காலம் நான் சாவு நேர்ல பார்த்தா பேசணும். மேல பேசிட்டு இருப்பது அடிக்குதா இல்ல ஏதோ அணையா உருட்டு தானே அடிச்சா பக்கத்துல ஜிஹெச் இருக்கு, நான் உங்களை கூப்பிட்டு போறேன், தையல் போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இருக்கிற இருக்கு. ஆனா நான் இருப்பேன், நானும் அவனும் ஃப்ரெண்டு தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. பேசுறான் என்ன போலாம்ல? சரிடா, எப்படி என்ன ப்ராசஸ்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களை கூப்பிட்டப்ப நான் ரெடி பண்ண எனக்கு தெரியாதா? நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களை கூப்பிட்டதே அதுக்காக தான், கடைக்காகலாம் கிடையாது. நீ மொட்டை அடிச்சிட்டீங்க வரல, இப்பதான் உனக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. புரியுதா? இப்பதான் உண்மையான மொட்டை அடிச்சிருக்கேன். மொட்டை காமிக்க மாட்டான். ஏய் வேணாம், மேல அதுவே அவுத்துறோம். நம்ம கிட்ட ஒரு மாட்டல ப்ரோ, இவர்கிட்டதான் நம்ம மாட்டி இருக்கோம். உண்மையான மொட்டையே இப்பதான். சரி ரைட், ஓகே, போலாம், மேல போலாம். என்ன இருக்குன்றத பார்த்துட்டு என்னன்னு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஓஜா போட்டு எங்க போடுறது முடிவு பண்ணிக்குவோம். நம்ம பாடு விளையாடுறோம், மேல போட்டு வினையாயிடக்கூடாது. இப்போ என்னமோ கூப்பிட்டு போய் பேய்கிட்டு என்ன கல்யாணம் மாதிரி கூப்பிட்டுருக்கான் ஊர்ல இருந்து. நம்ம பாப்போம். எனக்கு வந்து ஒரு ஆசை. ஏன்டா அது என்ன ஃபிகராடா பாக்குறதுக்கு? பாப்போம், வாங்கண்ணா போலாம், வாங்க போலாம். முதல்ல வந்து போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து வச்சா கொடுத்துருக்கோம். அவங்க சரி வா வா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விடுறேன்.
ஐயோ ப்ரோ கேமராமேன் வாங்க. ஃபிளாஷ் லைட் இருக்கா போ ப்ரோ? ஃபிளாஷ் லைட் அரேஞ்ச் இந்த இடத்துல கிளிப் பண்ணணும். நீங்க போங்க இல்ல போங்க, நான் ஒரே நிமிஷம் கிளிப் போட்டுக்கிறேன். ப்ரோ விட்டுறாதீங்க. ப்ரோ பிடிச்சுக்கோங்க. குதிக்காத, அந்த இடத்துல கை கால் வைக்காத. குதிக்காத. என்னாச்சு? சேவாவா போதை பாடியா இருக்கானா, அதனால தான். இது மூடிட்டானே. குதிக்க கூடாதுடா. திறக்க கூப்பிடுறா. திறக்கிறதுலாம் தெரியல. இதுதானடா, இதுல தான் இருக்கா? அமைங்களா? இதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குடா அந்த இடம். ஐயோ, நீங்க முழுசா பார்க்கல. என்ன பார்க்கல? ஏங்க நிஜமாலே பயமா இருக்கு. வேற லெவல்ல இருக்குடா. கேமராமேன் ப்ரோ எங்க ப்ரோ தண்ணி? யாருங்க? இங்க போடுறா. என்ன எழுதிருக்கு? எல்கேஜியா? என்னடா போட்டிருக்கு? நெக்ஸ்ட் WW லைவ் ஐ வில் கில் யூன்னு போட்டிருக்கு. இல்லையா? அது ஏப்ரல் போட்டிருக்குடா. டேட்டா போடுறா. ஏப்ரல் 19. பேக் சைடு போனது இல்லையே, இப்போ போலாமா? நான் போய்கிட்டேன். போறப்போ இங்க பாருங்க ப்ரோ, கல்லெல்லாம் விட்டு கிடக்கு. இங்க ஏரியா மாதிரி ப்ரோ இருக்கு. ரொம்ப பஸ் வாங்குது. ஒரு சொந்தம் உண்மைதான். ஆனா உண்மையிலேயே பயமா தான்டா இருக்கு. என்னமோ நடக்க போகுதுடா. அந்த சைடு போலாமா? வேணாண்டா டேய். அந்த சைடு ரொம்ப இன்னும் கொஞ்சம். இங்க போக முடியாது. வேணாம். உண்மையிலுமே இங்க என்னமோ இருக்கிற மாதிரி தான்டா எனக்கு ஃபீல் ஆகுது. சத்தியமா ப்ரோ அங்க அபிலாஷ் பின்னாடி தான் பேர் சொல்லாத. கேமராமேன் பின்னாடி தான் ஏதோ ரூம் தெரியுது. மழை வேற பெய்யுதுடா. 2 பேர் அண்ணா, 3 பேர் மட்டும் அந்த வழியா போமா. அந்த வழியா இன்னும் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். வேணாம்பா, நீ டேஞ்சர் நீ கூட்டு போய் நீ 3 பேர் மட்டும் போவோம். பாக்கி 3 பேர் இங்க கேமராமேன் மட்டும் வரட்டும். என்ன சொல்றீங்க? அண்ணா, இந்த இடத்துல நீங்க போனது கிடையாது. சஞ்சய் வந்திருக்கான். அது பகல்லடா, இது நைட்டுடா. பகல்ல போமா. ஆனா கொஞ்சம் பார்த்து வரணும். இங்க பாருங்க, இதுதான் அந்த இடம். என்னாச்சு தெரியல, என்னன்னு கல்லு விழுகுதுடா. எனக்கு அது அபூர்வமா இருக்குன்னு சத்தியமா. அந்த இடம் அங்கதான் நம்ம போறோம். போலாமா? நீ வா, மூடிட்டு கீழே போலாம். வா, நேரம் சரியில்லை. இப்ப கல்லுலாம் நம்ம விழுவுது. யாரும் ஜம்ப் பண்ணீங்க? ஜம்ப் பண்ணாத, மெதுவாவா. ப்ரோ போதை வசி இவனை இறக்கி விடா. போதையில இருக்காண்டா. டேய், சவுண்டு போறான்.
போதை புண்ணா. வாரா நான் வரேண்ணா நீங்க போங்க. நீ வாடா. உன்னை நினைச்சாதான் எங்களுக்கு பயம். ஏய், சும்மா. ஐயோ